ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிஃப்டி வந்து ஒரு நியூட்ரல் ஓப்பன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளோட இன்ட்ராடே பிளான் என்ன இருந்ததுன்னா, எஸ்டர்டே அனாலிசிஸ் வீடியோவில் மார்க்கெட் வந்து ஒரு நியூட்ரலாக ஓப்பன் பண்ணி டவுன் சைடு வந்தாங்க அப்படின்னாக்கா 24,350 வரைக்கும் நமக்கு இந்த ஏரியாவில் ஸோ எந்த என்ட்ரியும் கிடையாது. ஸோ இது எஸ்டர்டே நம்ம பிளான் பண்ணது. ஸோ 24,350லேருந்து நமக்கு ரிவர்சல் கொடுத்து அப்சைடு மூவ் பண்ணாங்கன்னா 24,500 வரைக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 மணிக்கெலாம் வந்து 24,350 வந்துட்டாங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நமக்கு ஒரு அப்சைடு வியூ இருக்குன்றதையும் ஸோ குரூப்பில் தெளிவாக சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் வந்தது. அந்த ஃபால்க்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாடா குரூப்போட சேர்மன் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நியூஸ் வந்தது. ஸோ டாடா சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்டாக்குமே வந்து ஒரு பெரிய ஃபாலுக்கு வந்துருச்சு. அதனால் மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே டவுன் ஆகி நமக்கு 24,260 வரைக்கும் மார்க்கெட் வந்து லோயர் சைடில் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ஒரு கன்சாலிடேஷன். ஃபைனலாக நமக்கு இந்த சிஏஎஸ் ஆக்டிவிட்டியில் ஒரு ஸ்பைக் ஒன்று கொடுத்து 24,435 இங்கே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய டவுன் சைடு மூமெண்ட்டில் நமக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம அந்த லெவல்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்பரான ரிவர்சல் கேண்டிலும் கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் கிடைக்கணும். ஸோ இந்த ஏரியாவில் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 24,350 நமக்கு ரிவர்சல் கேண்டில் கிடைச்சது. ஸோ இந்த கேண்டில் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இருந்ததுனாக்கா கண்டிப்பாக நமக்கு இங்கே என்ட்ரி இருந்திருக்கும். ஸோ இந்த லோவில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்காததுனால எடுக்கல. அகைன் வந்து இதுக்கு கீழே ஃபால் ஆனது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி வந்தது. டாடா குரூப்பில் உள்ள இஷ்யூனால ஸோ அந்த ஃபால் இதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் ஆகி என்ட்ரி எடுத்தோம்னா அது ஒரு ப்ராப்பர் ட்ரேடிங் பிளானாக இருக்காது. அதனால் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு இன்றைக்கி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே யூஸ் பண்ணலை. இது வரைக்கும் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டே கேண்டில் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 8 டேஸோட லோவை வந்து இன்றைக்கி பிரேக் பண்ணி பேரிஸ் கேண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே இங்கே சொன்னோம், நமக்கு இங்கே கேப் ஆர்டர் 2 இடத்துல கேப் ஆர்டர் இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 24,050 வரைக்கும் டவுன் சைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நமக்கு ஒரு ரிவர்சல் கொடுத்தாங்கன்னா அது அப்சைடுக்கான ப்ராப்பர் மூவாக இருக்கும். அவர்லி கேண்டில் பார்த்தீங்கன்னாலும் லாஸ்ட் 4 டேஸாக வந்து ஒரே கன்சால்டேஷன் வந்திருக்கும். ஸோ அந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி இன்றைக்கி டவுன் சைடில் நமக்கு அவர்லி கேண்டிலும் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் வந்து நியூட்ரலாக ஓப்பன் பண்ணி நமக்கு டே லோ 24,476 480. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா நமக்கு அப்சைடுக்கான மூவ் இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம மார்க்கெட் வந்து 24,580 ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டு, செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டு 24,676 680. ஸோ இது வரைக்கும் நமக்கு அப்சைடுக்கு பிளான் இருக்குது. ஆனால் வந்து இங்கே ரீடெஸ்ட் வந்துட்டு போகணும். ஓகேங்களா? டைரெக்டாக மார்க்கெட் போனாங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் வந்துட்டு போனால் தான் நம்ம வந்து அப்சைடுக்கான பிளான் இருக்கும். கரெக்ஷன் இல்லாமல் டைரெக்டாக அப்சைடு போனாங்கன்னா நமக்கு இங்கே அப்சைடுக்கான பிளான் இருக்காது. ஸோ இந்த ஏரியாவில் 24,670 இல்லை 24,576 580. ஸோ இந்த லெவல்லேருந்து அகைன் நமக்கு ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி டே லோ வரைக்கும் 24,260 வரைக்கும் நமக்கு டவுன் சைடுக்கான பிளான் இருக்குது. சேம் டைம் வந்து மார்க்கெட்டை நியூட்ரலாக ஓப்பன் பண்ணி இன்றைக்கி டே லோ 24,260 பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் 24,050 வரைக்கும் டவுன் சைடில் மூவ் ஆவாங்க. மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணாங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்கன்னா நமக்கு எந்த ஐடியாவும் இல்லை டவுன் சைடுக்கு. ஸோ இந்த ஏரியா 24,050 ஆர் 24,150. ஸோ இந்த லெவலுக்குள்ளே இருந்து நமக்கு அப்சைடுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா இன்றைக்கி டே ஐ 24,476 வரைக்கும் நமக்கு அப்சைடுக்கான பிளான் இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி நமக்கு இன்றைக்கி டே ஐக்கு மேலே வந்து சஸ்டெயின் பண்ணணும். 24,480க்கு மேலே கண்டினியூ பண்ணாங்கனாக்கா நமக்கு 24,550 வரைக்கும் ஸோ வெயிட் பண்ணி 24,550லேருந்து நமக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா நமக்கு 24,264 இன்றைக்கி டே லோ வரைக்கும் பிளான் இருக்குது. ஸோ கொடுத்துக்கிற இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் உங்கள் லெவல்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஸோ உங்கள் என்ட்ரிஸை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.